அதோட வந்து நாங்க இன்றைக்கு எங்கட வெஜ் டூ கிளாஸ்ல வந்து சரியா வெஜ் டூ கிளாஸ்ல வந்து மைக்ரோபயாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு பாடம் ஆரம்பிக்கிறோம். இது எங்கட அலகு 9. சரி, எங்களுக்கு மொத்தம் 10 அலகுகள் இருக்குது. அதுல 9வது அலகு தான் மைக்ரோபயாலஜின்னு சொல்லக்கூடியது. சரியா, அது சம்பந்தமான நான் அறிமுகங்களை தந்துட்டு நாங்க டியூட்டுக்கு வருவோம். நான் உங்களுக்கு அந்த டியூட் ஒன்று அனுப்பிக்கிறேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு 7க்கு மாதிரி தான் அனுப்பினேன். 7:20 மாதிரி தான் அனுப்பிப்பட்டீங்க. சரியா, அதை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இன்டே பிரிண்ட் எடுக்காட்டியும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இன்டே பிரிண்ட் எடுக்காட்டியும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அடுத்த கிழமை சரி பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நாங்க படிச்சு முடிஞ்சோன்னா நீங்க இன்னைக்கு அந்த பிரிண்ட் எடுத்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்ல பெருசா எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சில நேரங்கள்ல டைப்பிங் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சரி வந்தா மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்குது. மற்றபடி பெருசா வரைகிறதுக்கெல்லாம் வந்து எல்லாமே அந்த டியூட்ல வச்சுக்கிறேன். சரியா, மற்றது வந்து உங்களுக்கு நான் தரக்கூடிய விளக்கங்கள் என்ன சரின்னு சொன்னா நீங்க கட்டாயம் உங்களோட விளக்க குறிப்புகள் நீ வளமையா வளமையா நீங்க விளக்க குறிப்புகள் எழுதுற போலவே அந்த விளக்க குறிப்புகள் எழுதிக்கணுமா? சரிதானே? ரைட். மைக்ரோபயாலஜி உங்களுக்கு மொத்தமா உங்களுக்கு 3 டியூட் தான் பாக்க. இந்த டியூட்டோட சேர்த்து இன்னொரு டியூட் வரும். சரியா, மைக்ரோபயாலஜியோட உங்களுக்கு 3 டியூட் தான் கிடைக்கும். இது பார்ட் 1 டியூட். இன்னொரு டியூட் தான் நிக்குது தியரி பாட்டுக்கு. இன்னொரு ப்ராக்டிக்கல் நோட், ப்ராக்டிக்கல் டியூட் வண்டிக்கிற ஒரு 2-3 பக்கத்து அவ்வளவுதான். 2-3 பக்கம் தான், அவ்வளவுதான். ஒரு 4-5 பக்கத்துக்கு தான் நிக்குது. சரியா, ஒரு 3 ப்ராக்டிக்கல் மாதிரி செய்யறதுக்கு அவ்வளவுதான். மைக்ரோபயாலஜின்றாலே அவ்வளவுதான். ஆகவே இன்னொரு பாடம் வந்து நான் சொன்ன உங்களுக்கு, நாங்க யூனிட் 5 முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த பாடங்களை நான் மாச கணக்குல முடிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் நாங்க ஒரு யூனிட் முடிச்சிட்டு வரோம். அப்படி இப்போ மைக்ரோபயாலஜி இங்கால முடிய கொள்ள அங்கால மொலிகுலர் பயாலஜி முடியும். சரி, இப்ப நாங்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க முதலாவது மைக்ரோபயாலஜி ஆரம்பிக்கிற நேரத்துல நாங்க டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆஹ் பாருங்க, முதலாவது நாங்க பார்ப்போம் மைக்ரோபயாலஜின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாடத்தை ஆரம்பிக்கிற நேரமே எங்கட தமிழ் மீடியம் ரிசோர்ஸ் புக்ல டிரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் நிறைய இருக்கு. முதலாவது வரையிலக்கணம் முதல் கடைசி வரி வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இங்கிலீஷ் மீடியத்தோட பார்த்து நாங்க சிங்கள மீடியத்தோட பார்த்து தமிழ் மீடியத்தை பார்க்கல. தமிழ் மீடியம் வேற என்னமோ காட்சி கொண்டு போற மாதிரி. ஆனா நாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ள மாதிரியே நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தாலும் மாத்தி படாம இருந்தேன்னு சொன்னா நான் அடைக்கிட அன்னைக்கு நான் மாத்திக் கொள்வேன். ஏன்னா வரையறுக்கிடத்திலிருந்தே பிள்ளை தான். சரி, முதலாவது நம்ம பார்ப்போம் மைக்ரோபயாலஜின்னா என்னன்னு. மைக்ரோபயாலஜி, சரி, இந்த வேர்ட்ல இருக்கிற பாருங்க. உங்களுக்கு தெரியும் மைக்ரோன்னு சொன்னா என்ன? மைக்ரோன்னு சொன்னா நாங்க தமிழ்ல சொல்ற வந்து நுண் அல்லது டைரக்ட் மீனிங் தான் நாங்க நுண்ணுன்னு எடுக்கலாம். மைக்ரோன்னு சொல்றது. சரியா, பயாலஜின்னு சொன்னா என்ன? உயிரியல். அதனாலதான் நாங்க தமிழ்ல வந்து மைக்ரோபயாலஜி நாங்க நுண்ணுயிரியல் சொல்லி சொல்றோம். சரியா, இதுல நீங்க அந்த மைக்ரோன்ற வேர்டை வந்து சரியா விளங்கி கொள்ளுங்க. இப்ப நாங்க அந்த யூனிட் 2ல, சரியா, யூனிட் 2ல நாங்க நுணுக்கு காட்டியல் படிக்கிற நேரத்துல உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். உங்களுக்கு சிலரை யாபமிக்கும் மனிதன்ட. இப்ப நாங்க மனிதன்ட மட்டுமல்ல, நாங்க ஒரு வேர்டு ஒன்று படிச்சுக்கிறேன், நாங்க ஒரு டேர்ம் ஒன்று படிச்சுக்கிறேன், பிரிவலுன்னு சொல்லி. பிரிவலு யாபமிக்கிறோம், பிரிவலுன்னு சொல்லி. ரிசல்யூஷன் பவர்னு சொல்லி சொல்றோம். ரிசல்யூஷன் பவர். இது நீங்க ஒரு விஷயத்த பாக்குற நேரம் அந்த விஷயம் சம்பந்தமா இவ்வளவு டீடைல்ஸ் உங்களோட கண்ணுக்கு விளங்குன்றதுதான் பெரியவலுன்னு சொல்றது. அப்படி இல்லைன்னா நம்ம பெரியவரோட வரையலுக்கணும் என்ன? இரண்டு துணிக்கைகளை இரண்டு துணிக்கைகளாக அவதானிப்பதற்கு அந்த இரண்டு துணிக்கைகளுக்கும் இடையில் இருக்க வேண்டிய ஆக குறைந்த இடைவெளி, அதான் நான் சொல்றது வந்து பிரிவலு. இப்ப மனிதன் பிரிவலு என்னன்னு சொன்னா தசம் 1 மில்லிமீட்டர். சரி, அதை நாங்க மைக்ரோமீட்டர்ல சொன்னோம்னு சொன்னா ஒரு 100 மைக்ரோமீட்டர் மாதிரி சொல்லலாம். அதே நாங்க நெனோமீட்டர்ல சொன்னோம்னு சொன்னா 1 லட்சம் நெனோமீட்டர் சொல்லலாம் இல்லையா? 1 லட்சம் நெனோமீட்டர், நெனோமீட்டர் அளவு சொன்னோம்.
இது மனித கண்ணின் பிரிவு. மனித கண்ணால ரெண்டு துணிக்கைகளை ரெண்டு துணிக்கையை அவதானிக்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு துணிக்கைகளுக்கும் இடையில் இருக்கையிலுமான குறைந்த தூரம் தசம் 1 மில்லிமீட்டர். அதை விட அந்த துணிக்கைகள் கிட்டவாயிட்டுன்னு சொன்னா அந்த துணிக்கைகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு தனி அழகாகத்தான் விளங்க ஆரம்பிக்கும் மனித கண். சரியா? அதான் அந்த பிரிவலுன்றதுல அர்த்தம். அப்ப எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிற வரும். ரெண்டு துணிக்கைகள் தான். ஆனா அந்த தசம் 1 மில்லிமீட்டரை விட கிட்ட வாங்கினோடனே அந்த ரெண்டு துணிக்கையும் ரெண்டு துணிக்கையா விளங்குறது. ரெண்டும் சேர்ந்து ஒரு துணிக்கையா தான் விளங்கும். எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிறதான் வரும். அப்ப மனித கண்ணுக்கு ரெண்டு துணிக்கைகளுக்கு இடையில் இருக்கையிலுமான தூரம் வந்து தசம் 1 மில்லிமீட்டர். அதே நேரம் இப்ப நீங்க ஒளிநுணுக்கு காட்டியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒளிநுணுக்கு காட்டில வந்து தசம் 2 மைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து 200 நேனோமீட்டர் இல்லையா? 200 நேனோமீட்டர். சரியா? ஒளிநுணுக்கு காட்டிக்க இது வந்து நான் சொல்றேன் மனித கண்ணுக்கு இல்லாட்டி கண்ணுக்குன்னு சொல்லி சொல்றேன் நான். மத்தது வந்து இது லைட் மைக்ரோஸ்கோப், அதாவது ஒளிநுணுக்கு காட்டிக்கு. அதனால உங்களுக்கு தெரியும் வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டி. இலத்திரன் நுணுக்கு காட்டி உங்களுக்கு தெரியும் 2 நேனோமீட்டர். அவசரமா கற்பனை பண்ணி பாருங்களே. இப்ப நாங்க இந்த தசம் 1 மில்லிமீட்டர், தசம் 2 மைக்ரோமீட்டர், 2 நேனோமீட்டர் கொள்ள விட நீங்க இப்ப எல்லாத்தையும் நெனோமீட்டருக்கு மாத்தி பாருங்க. மனித கண்ணுக்கு ரெண்டு துணிக்கைகள் ரெண்டு துணிக்கையா விளங்கணும்னு சொன்னா அது சேர்ந்து ஒரு தனி துணிக்கையா விளங்காம ரெண்டு துணிக்கையும் தனி வேறுபட்ட துணிக்கைகளா விளங்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு துணிக்கைகளுக்கு இடையில 1 லட்சம் நேனோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனா ஒளிநுணுக்கு காட்டியை பொறுத்தவரையில 200 நேனோமீட்டர் தூரம் இருந்தா போதும். ஆனா இலத்திரனுக்கு காட்டியை பொறுத்தவரையில வெறுமனே 2 நேனோமீட்டர் தூரம் இருந்தா போதும். பாருங்க அந்த வித்தியாசம். சரியா? அதே மாதிரி இதுல இருந்து நாங்க இன்னொரு விஷயம் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். நாங்க நுணுக்காட்டியல் படிக்கிற நேரத்துல நாங்க இன்னொரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். என்னது உங்களுக்கு தெரியும்? எங்கட பிரிவலு தசம் 1 மில்லிமீட்டர்னு சொன்னா நல்லா இருக்கும். பிரிவலு தசம் 1 மில்லிமீட்டர்னு சொன்னா அதுல இருந்து நாங்க இன்டிரெக்டா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா? தசம் 1 மில்லிமீட்டரை விட சிறிய அங்கிகள் எங்கட கண்ணால அவதானிக்க. சரியா? தசம் 1 மில்லிமீட்டரை விட சிறிய அங்கிகள் எங்கட கண்ணால அவதானிக்க. அதே மாதிரிதான் ஒளிநுணுக்கு காட்டியை பொறுத்தவரையில தசம் 2 மைக்ரோமீட்டரை விட சிறிய அங்கிகள் ஒளிநுணுக்கு காட்டிக்கு எங்களை பார்க்கலாம். அது மாதிரிதான் இலத்திரனுக்கு காட்டியை பொறுத்தவரையில 2 நேனோமீட்டரை விட தசம் 2 மைக்ரோமீட்டரை விட ஒளிநுணுக்கு காட்டியை பொறுத்தவரையில தசம் 2 மைக்ரோமீட்டரை விட சிறிய அங்கிகளை பார்க்கலாம். இலத்திரனுக்கு காட்டியை பொறுத்தவரையில 2 நேனோமீட்டரை விடவும் சிறிய அங்கிகளை இலத்திரனுக்கு காட்டியால அவதானிக்க முடியாது. சரியா? இதுதான் அந்த பிரிவளவுல நாங்க விளைய கொள்ள வேண்டிய விஷயம். சரிதானே? ரைட். இங்கதான் நாங்க மைக்ரோ என்ற வேர்டுக்கு நாங்க வரோம். அப்படின்னா மைக்ரோன்னு எடுத்து தெரியுமா? மைக்ரோன்னு சொன்னா இந்த தசம் 1 மில்லிமீட்டரை விட சிறிய கட்டமைப்புகள் எல்லாத்துக்குமே நாங்க மைக்ரோ அப்படிதான் சொல்றோம். ஏன்னா அதுக்கிட்ட கண்ணுக்கு விளங்காது. நல்லா வச்சு பாருங்க. மைக்ரோன்றது என்னன்றால் சிம்பிளி நாங்க ஏதாவது ஒன்றுக்கு நாங்க மைக்ரோன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தசம் 1 மில்லிமீட்டரை விட குறைவோன்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்ப